இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஹரிராயாவுக்கு 50% டோல் கட்டண கழிவு. நோன்பு பெருநாளை ஒட்டி டோல் கட்டணங்களுக்கு 50 விழுக்காடு கட்டண கழிவு சலுகையை அரசாங்கம் அறிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு 12:01 மணி தொடங்கி மார்ச் 19 நள்ளிரவு 11:59 வரை இச்சலுகை வழங்கப்படுகிறது. பிஎஸ்ஐ டோல் சாவடி, தஞ்சோங் குப்பாங் டோல் சாவடி, லிங்கேடுவா 2வது பாலம் தவிர்த்து மற்ற அனைத்து நெடுஞ்சாலைகளிலும் பயணிக்கும் முதல் வகுப்பு தனியார் வாகனங்கள் இந்த கட்டண கழிவை அனுபவிக்கலாம். பெருநாள் கொண்டாட சொந்த ஊர்களுக்கு திரும்பும் மக்களின் பயண செலவுகளை இது குறைக்க உதவும் என பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அறிக்கை ஒன்றில் கூறினார். இந்த கட்டண கழிவை சமாளிக்க அரசாங்கம் நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்களுக்கு 21.03 மில்லியன் ரிங்கிட் இழப்பீட்டை தரும் என்று அவர் சொன்னார். இவ்வேளையில் பாலிகம்பூங் நாட்களில் நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் நோக்கில் இந்த டோல் கட்டண தள்ளுபடி நாட்கள் திட்டமிடப்பட்டுள்ளதாக பொதுப்பணி அமைச்சு விளக்கியது. அதே நேரத்தில் நெடுஞ்சாலைகளில் அனைத்து பராமரிப்பு பணிகளையும் மார்ச் 18 முதல் 30 வரை நிறுத்துமாறும் அது உத்தரவிட்டுள்ளது. கெடா லாக்ஸ் மணி கேஷ் அண்ட் கேரியின் 45ஆம் ஆண்டு கொண்டாட்டமும் இஃப்தார் நோன்பு துறப்பும். கெடா பாலிங் பெகாவ் மாலா பகுதியில் 45 ஆண்டுகளாக வணிகத்தில் பீடு நடை போடுபவர் லாக்ஸ் மணி கேஷ் அண்ட் கேரி நிறுவனத்தின் தோற்றுநர் சூரி தெமேது. ஒரு கண் பார்வை இல்லாவிட்டாலும் உழைப்பை மூலதனமாக விதைத்து மகன்களின் துணையுடன் வளர்ச்சியடைந்துள்ளது இந்நிறுவனம். குறிப்பாக லாக்ஸ் மணி சென்ட்ரிகான் பிரகத் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி லோகேஷ் ராவ் நிறுவனத்தின் முதுகெலும்பாக செயல்பட்டு வர்த்தக வெற்றி பாதைகளை அமைத்து வருகிறார். 90 விழுக்காடு மலாய் வாடிக்கையாளர்களின் ஆதரவில் மளிகை பொருட்களை விநியோகம் செய்து அனைத்து இனத்தவரையும் இக்குடும்பம் கவர்ந்து வருகிறது. இந்நிலையில் இவ்வாண்டு 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு ஹரிராயா உதவி பொருட்கள் மற்றும் பண அன்பளிப்பு வழங்கியது லாக்ஸ் மணி. லாக்ஸ் மணி கேஷ் அண்ட் கேரி தொடங்கப்பட்டு இது 45வது நிறைவாண்டு என்பதால் இஃப்தார் நோன்பு திறப்பு இன்னும் பெரிதாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டதாக லோகேஷ் ராவ் தெரிவித்தார். பினாங்கிலிருந்து திரும்பும் வழியில் குறுகிய நேரமே அருண் துரைசாமியை சந்தித்தேன். குலசேகரன் விளக்கம். பினாங்கிலிருந்து திரும்பும் வழியில் ஜாவி நீதிமன்ற வளாகத்தில் சமூக ஆர்வலர் அருண் துரைசாமியை தாம் நேரில் சந்தித்தது ஒரு குறுகிய நிகழ்வே என சட்ட மற்றும் நிறுவன சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துணை அமைச்சர் எம் குலசேகரன் தெளிவுபடுத்தியுள்ளார். மற்றபடி நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போது தாம் உள்ளே இல்லை என அவர் சொன்னார். இந்திரா காந்தி குழந்தை வழக்கின் மூலம் அருண் தமக்கு அறிமுகமானவர் என்றும் நேற்று காலை சந்தித்த போது சட்டம் அனைவருக்கும் சமம், சட்ட நடைமுறைகளில் நம்பிக்கை வைக்குமாறும் அவரை அறிவுறுத்தியதாகவும் குலசேகரன் கூறினார். அருண் பொதுமக்களை தூண்டுவதாக கருதப்படும் சமூக ஊடக பதிவு தொடர்பாக நேற்று காலை ஜாவி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். அப்போது நீதிமன்ற வளாகத்தில் அவருடன் குலசேகரன் இருக்கும் புகைப்படங்கள் வைரலாகி பலரது புருவங்களை உயர்த்தின. அரசாங்கம் அருண் துரைசாமிக்கு ஆதரவு அளிப்பதாக ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்திவிடக் கூடும் என அரசியல் விமர்சனங்கள் எழுந்தன. MIPP அதிர்ச்சி. பெரிக்கத்தான் நேஷனலில் மாய்கா இணைவது பற்றி இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. புனிதன். பெரிக்கத்தான் நேஷனலில் இணைவதற்கான பங்கேற்பு கடிதத்தை மாய்கா நேற்று பெறும் என பெரிக்கத்தான் தலைமை செயலாளர் தக்கியுடின் ஹசான் கூறியுள்ள அறிக்கைக்கு மலேசிய இந்தியர் மக்கள் கட்சியான MIPP-யின் அதிர்ச்சியை அதன் தலைவர் பி. புனிதன் வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கை முந்தைய பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டங்களில் உண்மையில் விவாதிக்கப்பட்டவற்றுடன் ஒத்துப்போகவில்லை என்று அவர் வலியுறுத்தினார். மாய்காவை சேர்த்துக் கொள்வதற்கான விண்ணப்பம் கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்தே விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இது ஒரு கொள்கை ரீதியான ஒப்புதல் மட்டுமே. இன்னும் எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மலேசியா கெசட் இணையதள பதிவேட்டிடம் புனிதன் நேற்று தெரிவித்தார். அண்மைய கூட்டத்தில் இணைவதற்கான கடிதத்தில் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் கொள்கை ரீதியாக மட்டுமே ஒப்புதல் அளிக்கப்பட்டதை தவிர இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என அவர் கூறினார். கொள்கை ரீதியாக இந்த விவகாரம் மாய்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரனுடன் விவாதிக்கப்பட்டு தொடர்ந்து விவாதங்களை தொடர ஒப்புக்கொள்ளப்பட்டது. இதில் அதிகாரப்பூர்வமாக இணையும் கடிதத்தை சமர்ப்பிப்பதோ அல்லது வழங்குவதோ அடங்காது என புனிதன் தெளிவுபடுத்தினார்.
டிசம்பரில் நடந்த பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு ஒருமனதாக எடுக்கப்படவில்லை. மாறாக பாஸ், பெர்சத்து மற்றும் கெரகான் கட்சிகள் ஆதரவு அளித்த நிலையில் MIPP எழுத்துப்பூர்வமான ஆட்சேபனை சமர்ப்பித்ததால் முடிவு 3-1 என்ற பெரும்பான்மையுடன் எடுக்கப்பட்டது. அங்கீகரிக்கப்பட்ட கூட்டத்தின் குறிப்புகளில் பேச்சுகள் தொடரும் என்றும் இறுதி முடிவு எடுப்பதற்கு முன்பு ஒரு தொடர் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்ததாக புனிதன் கூறினார். சாலையின் இருபுறங்களையும் பார்க்காமல் பாதசாரி கடந்ததால் இரு கார்கள் எதிரும் புதிருமாக மோதிக்கொண்டன. இருபுறங்களையும் போக்குவரத்து நிலவரத்தை கவனிக்காமல் பாதசாரி ஒருவர் திடீரென சாலையை கடந்தபோது நிலைமை கவலைக்கிடமாக மாறியது. ஜாலான் பெரேக் 12 சாலையில் ஃபெரடுவா வெசா மற்றும் புரோட்டான் சாகா கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தை காட்டும் CCTV பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. காலை மணி 10:23 அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் ஒரு நீல நிற ஃபெரடுவா பெசா கார் இடதுபுற பாதைக்குள் நுழைவதும் அதைத் தொடர்ந்து அதே திசையிலிருந்து ஒரு புரோட்டான் சாகா கார் வருவதும் காணப்பட்டது. அந்த பாதசாரியின் மீது மோதுவதை தவிர்ப்பதற்காக பெசா கார் ஓட்டுநர் திடீரென வாகனத்தை நிறுத்தியதால் அக்காரில் புரோட்டான் சாகா மோதியது. இதனால் புரோட்டான் சாகா முன்பகுதி கடுமையாக சேதமடைந்திருப்பதை அந்த காணொலியில் காண முடிந்தது. ஃபெரடுவா பெசாவின் நிலை என்னவென்று உறுதிப்படுத்த முடியவில்லை. மேலும் ஏமாற்றம் அளிக்கும் வகையில் இந்த சம்பவத்திற்கு காரணமான பாதசாரி எந்த உதவியும் செய்யாமல் அந்த இடத்தை விட்டு செல்வதையும் பார்க்க முடிந்தது. வீட்டிலிருந்து வேலை செய்யும் அரசு ஊழியர்கள் நடைமுறையில் கல்வி, சுகாதார பணியாளர்கள் இடம்பெறவில்லை. தற்போதைய உலக அரசியல் மோதல்களின் தாக்கத்தை எதிர்கொண்டு அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தொடர்வதை உறுதி செய்வதற்காக அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரியும் ஆலோசனையில் தற்போதைக்கு கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகள் சேர்க்கப்படவில்லை. இவ்விரு துறைகளும் முன்கள பணிகளில் சம்பந்தப்பட்டிருப்பதே இதற்கான காரணம் என்று நேற்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபாமி ஃபாட்சில் கூறினார். அரசாங்கத்தின் தலைமை செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்காரிடம் இருந்து இந்த ஆலோசனை குறித்த தொடக்கக்கட்ட அறிக்கை இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் பெறப்பட்டது. நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்திற்கு பிறகு நடைபெறவிருக்கும் தேசிய பொருளாதார நடவடிக்கை குழு கூட்டத்தில் முடிவெடுப்பதற்காக இது தொடர்பான பல விவகாரங்களை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டதாக தொடர்பு அமைச்சருமான ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். அடகு வைக்கப்பட்ட தங்கம் மீட்கப்பட்ட போது போலியாக இருந்ததாக புகார்களை போலீஸ் பெற்றது. சுங்கை பிசியில் ஒரு பிரபலமான அடகு கடையில் அடகு வைக்கப்பட்ட தங்கம் மீட்கப்பட்ட போது அது போலியானது என்ற குற்றச்சாட்டு தொடர்பில் போலீஸ் துறைக்கு 4 புகார்கள் பெற்றுள்ளன. சுங்கை பிசியில் உள்ள அடகு கடை வளாகத்தில் மீட்கப்பட்ட தங்கம் தொடர்பாக போலீஸ் துறை 4 புகார்களை பெற்றதை செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் முகமது ரோஸ்தி தாவூத் உறுதிப்படுத்தினார். மார்ச் 10ஆம் தேதி அன்று மீட்கப்பட்ட தங்கம் போலியானது என்று புகார்தாரர் கூறியதாக அவர் தெரிவித்தார். மார்ச் 10ஆம் தேதி அன்று அடகு கடை ரசீதுகளை வாங்கும் 2 உள்ளூர்வாசிகளும் மற்றொன்று தங்கத்தின் உரிமையாளர் ஒருவரிடம் இருந்து புகார் பெறப்பட்டதாக அவர் கூறினார். அடகு கடையின் உரிமையாளரின் மேலாளரால் மார்ச் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் 2 புகார்கள் செய்யப்பட்டன. கடந்த ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை சுமார் 2,25,530 ரிங்கிட் மதிப்புள்ள 19 தங்க கட்டிகளை புகார்தாரர் அடகு வைத்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சவுதி அரேபியாவில் தமீம் டஹ்ரி திரிசூலத்தை அவமதித்த குற்றச்சாட்டு மே 17க்கு ஒத்திவைப்பு. பெடலிங் ஜெயா புனித இந்து சின்னமான திருசூலத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தமீம் டஹ்ரி அப்துல் ரசாக் மீது நேற்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட இருந்த நிலையில் அவர் தற்போது சவுதி அரேபியாவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதால் வழக்கு மே 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. லங்காவி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் துணை அரசு வழக்கறிஞர் கைருல் அன்வார் ஹாலிம் தமீமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த குறைந்தது 2 மாதங்கள் அவசியம் என கோரிக்கை வைத்தார். தமீம் பாங்காக் வழியாக ரியாத்திற்கு பயணம் செய்ததாகவும் அவர் சுற்றுலா விசா அல்லது உம்ரா விசாவில் சென்றாரா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்த விசாரணை மே 17ஆம் தேதிக்கு நிர்மாணிக்கப்பட்டது. இதற்கிடையில் காவல்துறை தலைவர் காலிட் இஸ்மாயில் தமீம் தாய்லாந்தில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவரை மலேசியாவிற்கு மீண்டும் கொண்டுவர தாய்லாந்து அதிகாரிகளுடன் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார்.
புதுடெல்லியில் துயரம் 23ஆம் மாடியிலிருந்து 2 வயது குழந்தையை அணைத்தபடி தந்தை குதித்து உயிரிழப்பு. புதுடெல்லியில் திங்கட்கிழமை காலை இடம்பெற்ற சம்பவத்தில் 35 வயது ஆடவர் ஒருவர் தனது 2 வயது மகளை அணைத்தவாறு 23வது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் பள்ளி ஒன்றை நடத்தி வந்த அந்த நபர் தனது மகளை வீட்டிலிருந்து அழைத்து சென்று வேறு கட்டிடத்தின் 23ஆம் மாடிக்கு ஏறி குதித்ததாக கூறப்படும் நிலையில் இச்சம்பவம் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. சம்பவம் நடந்தபோது மனைவி வீட்டிலிருந்து வெளியே சத்தம் கேட்ட பின்தான் இந்த துயர சம்பவத்தை அறிந்துள்ளார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அவர்கள் உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டது. குடும்பத்தினரின் தகவல்படி கோவிட்-19 தொற்றுக்கு பிறகு ஒரு கண் பார்வையை இழந்ததும் மற்றொரு கண் பார்வை குறைந்ததன் காரணமாக அந்த நபர் மன அழுத்தத்தில் இருந்ததாக நம்பப்படுகிறது. இந்த தற்கொலைக்கான காரணம் உள்ளிட்ட விவரங்களை அறிய போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலாய் நினைவு பூங்காவில் அஸ்தி பேழைகள் திருடப்பட்டது, போலீஸ் தீவிர விசாரணை. நீலாய் நினைவு பூங்காவில் இருந்து கடந்த மாதம் அஸ்தி பேழைகள் திருடப்பட்டது மற்றும் திருடப்பட்ட பொருட்களை திருப்பி தருவதாக பணம் பறிக்கப்பட்டது குறித்து போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். பிப்ரவரி 26ஆம் தேதியன்று அந்த நினைவு பூங்காவில் இருந்து பல அஸ்தி பேழைகள் காணாமல் போன விவகாரம் குறித்து தனது துறைக்கு புகார் கிடைத்ததாக நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜஹாரி யாஹ்யா தெரிவித்தார். சந்தேக நபர் வெளிநாட்டு தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி வாட்ஸ்அப் மூலம் நினைவு பூங்கா நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு அஸ்தியை கண்டுபிடித்து விட்டதாக கூறியதோடு அதனை திருப்பி தருவதற்கான நிபந்தனையாக பணம் கேட்டதாகவும் தகவல் கிடைத்திருப்பதாக அவர் சொன்னார். தண்டனை சட்டத்தின் 380, 384 மற்றும் 297 ஆகிய பிரிவுகளின்படி இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சந்தேக நபரை அடையாளம் காண்பது மற்றும் பயன்படுத்தப்பட்ட தகவல் தொடர்பு வலையமைப்பை கண்டறிவது உள்ளிட்ட விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.